அதுக்கு முன்னாடி திரு பாலச்சந்திரன், ஒரு இடைத்தேர்தல் அப்படிங்கிறது வந்து அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்ததா? அதை எப்படி பார்க்க வேணும்னு நினைக்கிறீங்க? பொதுவாக இடைத்தேர்தல்ங்கிறது வந்து ஆளுங்கட்சியுடைய நடைமுறை எப்படி இருந்தது என்பதை கணிக்கும் தேர்தல் என்று பொதுவாக கணிக்கப்படும். ஆனால் இன்னைக்கு உள்ள சூழ்நிலையில் வந்து இது திமுகவுக்கு வந்து ஒரு இடைத்தேர்தலான்னு கேட்டிங்கன்னா, இந்த தராசில் வந்து மொத்தம் 4 தட்டு இருக்குது, 2 தட்டு இல்லை. திமுக கூட்டணி ஒன்று இருக்குது, பாஜக கூட்டணி ஒன்று இருக்குது, அதிமுக கூட்டணி ஒன்று இருக்குது, அடுத்து சீமான் அவர்கள் தனியாக வந்து போட்டியிடுறாரு. இதில் வந்து திமுகவுடைய இடைத்தட்டு ரொம்ப கீழே தாழ்ந்து வலுவாக இருக்கிறதுங்கிறது தான் உண்மை. அதனால் இன்றைக்கி நடக்கிற இன்னைக்கு தேர்தல் நடந்தது என்றால், ஏன்னா இன்னொரு 1 மாதத்தில் பெரிய மாறுதல் நடக்கும் நான் எதிர்பார்க்கல. இன்றைக்கி தேர்தல் நடந்தது என்றால் திமுகவுக்கு முன்னாடி உள்ள கேள்வி வந்து வெற்றி பெறுவார்களா தோல்வி பெறுவார்கள் என்பதில்லை, வெற்றியுடைய மார்ஜின் எந்த அளவுக்கு கூட்டுவாங்க அப்படிங்கிறத இன்னைக்கு உள்ள கேள்வியாக இருக்குது. இவங்க ஏடிஎம்கே பிஜேபி 2 பேருக்குமே உள்ள கேள்வி 2வது இடத்துக்கு எப்படியாவது வந்துடணும். 2 பேருமே அதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதில் வந்து நிச்சயமாக அதிமுக வந்து இன்னும் தீவிரமாக முயற்சி செய்ய வேண்டும். இல்லைன்னா அதிமுக வந்து ஒரு ரெலவெண்ட் மறுபடியும் இப்ப வந்து நாடாளுமன்ற தேர்தலை போலவே சட்டமன்ற இடைத்தேர்தலையும் 2வது இடம் யாருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி அல்லது போட்டிங்கிறது இன்னும் கூடுதலா மாறுது அப்படிங்கிறீங்களா? ஆமாம், இன்னும் தீவிரமாக மாறும்னு சொல்லி நான் எதிர்பார்க்கிறேன். ஏன்னா அந்நேரம் வந்து 2வது இடத்துக்கு பாஜக வந்துருச்சுன்னா ஏடிஎம்கே இஸ் இரலவெண்ட், நாங்கள் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து திமுகவுக்கு உண்மையான எதிர்க்கட்சி அப்படின்னு பேசுறதுக்கு அவங்களுக்கு வாய்ப்பு ஏற்படும். அந்த வாய்ப்பை கொடுக்கக்கூடாதுங்கிறதுல எடப்பாடியார் வந்து ரொம்ப தீவிரமாக இருப்பார். அதே மாதிரி அந்த வாய்ப்பை பெற்றுவிட வேண்டும்ங்கிறதுல வந்து அண்ணாமலை தீவிரமாக இருப்பார். இந்த 2 கட்சியில் யார் ஜெயிக்க போறாங்க 2வது இடத்துக்கு அப்படின்னு சொல்லி அதுல பொதுவா அதிமுக அல்லது திரு எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டவர்கள் வைக்கக்கூடியது இந்த 2வது இடம் அதிமுகவா பாஜகவான்னு தொடர்ச்சியா ஒரு நரேட்டிவ் வந்து இங்க செட்டப் பேசப்படுது. அப்படி இல்லை, களம் அப்படியா இருக்கு, எங்களுக்கு கிளைகள் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் இருக்கக்கூடிய இடம், ஆனால் ஒப்பிட்டு இது தொடர்ச்சியா முன்வைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு அப்படின்றாங்க. அதை எப்படி பார்க்க வேண்டியிருக்காது? தமிழ்நாடு முழுக்க இவங்க இருக்கும் பொழுது எப்படி 11% இவங்க பிஜேபி வாங்கினாங்க? தமிழ்நாடு முழுக்க இவங்களுக்கு கிளைகள் இருக்கு, பிஜேபிக்கு அந்த அளவுக்கு இல்லை. இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மைதான். ஆனால் எப்படி அவங்க 11% வாங்கினாங்க? இவங்க எங்க தவறுனாங்க, எங்க கோட்டை விட்டாங்க அப்படின்னா, இவங்க வந்து மாநில அரசை குறை சொல்றதுலேயே காலத்தை கழிச்சாங்க. நடந்தது நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்ற தேர்தலில் ஒன்றிய அரசில் யார் இருந்தாங்களோ அவங்களுடைய நிறை குறைகளை பற்றி விமர்சிக்கணும். அவர் அதை பேசவே இல்லையே. அவருடைய நரேந்திர மோடி அவருடைய பேரையே சொல்லலை எடப்பாடியார் வந்து. அது அவங்களுக்கு பெரிய வீக்னஸாக போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, அப்போ இந்த இடைத்தேர்தல் என்பது ஆளுங்கட்சிக்கு மார்ஜினை தீர்மானிக்குது அல்லது வெற்றி சதவீதம் உள்ளிட்ட அம்சங்களை தீர்மானிக்குது அப்படின்னு ஒரு முன்முடிவுக்கு நீங்கள் வந்துட்டீங்க. அது உங்கள் பார்வையாக நான் வச்சுக்கிறேன். ஆனால் எதிர்கட்சியில் யார் வரப்போறாங்கன்ற ஒரு கேள்வியும் இருக்குன்றீங்க. திரு நாகராஜ் நான் வரேன், திரு ராமசுப்ரமணியன் நாகராஜ் அவர்கிட்ட பேசிட்டு உங்கள்கிட்ட வரேன். நாகராஜ், இந்த இடைத்தேர்தல் என்பதை பாஜக எப்படி பார்க்குது? நேரடியாக பாஜக வேட்பாளர் களமிறங்க வாய்ப்பு இருக்கா அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி களமிறங்குமா, கூட்டணியாக களமிறங்க போறீங்களா? இந்த இடைத்தேர்தல் என்பதை எப்படி பார்க்குறீங்க? 3 ஆண்டுகளை நிறைவு செய்திருக்கிற எங்களுக்கு 40க்கு 40 கொடுத்து மக்கள் அங்கீகரித்திருக்கிறார்கள். இது எங்களுக்கு ரொம்ப எளிமையான தேர்தலாக இருக்கும் அப்படிங்கிறாரு திரு கான்ஸ்டன்டைன். அனைவருக்கும் வணக்கம். நிச்சயமா இது வந்து திமுக சொல்றதை ஏற்றுக்கிறேன். ஏனென்றால் திமுகவிற்கு இது மிக எளிமையான தேர்தல் தான். என்றால் ஈரோட்டில் பார்த்தோம், மாட்டுப்பட்டிகளில் ஆட்டுப்பட்டிகளில் மக்களை அடைப்பது போல அடைச்சி வச்சு, எதிர்கட்சிகளுக்கு பிரச்சாரத்துக்கு கூட வாய்ப்பு கொடுக்காமல், பிரச்சாரத்துக்கு கூட மக்களை ரோட்டில் நடமாட விடாமல், 200 ரூபாய் 250 ரூபாய் பணம் கொடுத்து தொடர்ச்சியாக ஒரு பஞ்சாயத்துக்கு ஒரு அமைச்சரை நியமித்து இப்படி ஒரு மிகப்பெரிய வெற்றியை அங்கே ஏறக்குறைய 1,25,000 ஓட்டுகளை அன்றைக்கு திமுக பெற்றிருக்கிறது என்றால் அது மிகப்பெரிய சாதனை, எளிமையான விஷயம் தான். ஆனால் திமுக பொறுத்த வரைக்கும் இடைத்தேர்தல் என்பது அல்வா சாப்பிடுவது போல நாம் நிச்சயமா சொல்லலாம். ஏன்னா அவங்க அதுக்கு அத்தனை யுத்திகளையும் அவர்கள் பயன்படுத்துவார்கள். ஜனநாயகத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். மிகவும் வருந்தத்தக்க வேண்டிய ஒரு ஜனநாயக முறைகேடுகள் அங்கே நடைபெறும். இதெல்லாம் இடைத்தேர்தல் நடக்கக்கூடிய விஷயம்தான். இல்ல நான் என்ன, நீங்க எளிமைன்னு சொன்னதுக்கான விளக்கத்தை நான் கொடுத்திருக்கேன். நான் தோல்வி ஒப்புக்கொள்ளல. எளிமைன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அங்கு ஜனநாயகம் இருக்குமா? ஜனநாயகம் காப்பாற்றப்படுமா? ஜனநாயகத்தில் இல்லளவாது அவர் காப்பாற்றுவாரா? நிச்சயமா அதை எதிர்பார்க்க முடியாது. நிச்சயமாக 100% திமுக செயல்பாடு எப்படி ஈரோட்டில் இருந்ததோ, இல்ல அந்த தேர்தல் ஆணையம் எப்படி நடத்தியது, எவ்வளவு ஓட்டுகள் எல்லாம் கடந்த முறை கோயம்புத்தூர்ல வந்து எடுக்கப்பட்டது, எவ்வளவு ஓட்டுகள் வந்து தடுக்கப்பட்டது, எவ்வளவு ஓட்டுகள் இடம் மாற்றப்பட்டது, இதெல்லாம் வரலாறு நாங்க பார்த்தோமே. தேர்தல் ஆணையம் வந்து ஆர்வோ மாறுறார், அவ்வளவுதான். திமுகவுடைய மாவட்ட ஆட்சியர் அவர் ஆர்வம் மாறார். உள்ள உண்மைதான். இது வந்து அப்படி ஒரு நிர்வாகம் தமிழ்நாட்டில் இருக்குது அப்படிங்கிறது வருத்தத்துக்குரிய விஷயம். நான் அதை தான் நீங்க பிரதிபலிக்கிறேன். அதனால இந்த தேர்தலை பொறுத்தவரையும் அதற்காக நாங்கள் ஜனநாயக போராட்டத்தை விட்டுவிட மாட்டோம்.
நான் சொல்றது என்னுடைய திமுகவுடைய சொன்னதுக்கான பதில். ஆனால் நாங்கள் ஒருபோதும் எங்களுடைய ஜனநாயக போராட்டத்தை விட்டு விட மாட்டோம். குஜராத்ல ஒரு பெரு வெற்றி வருதுன்னா சார், அங்கேயே தேர்தல் ஆணையம் நடத்தக்கூடிய ஒரு தேர்தல்ல இதே விதமான விமர்சனங்களை கான்ஸ்டன்டைன் நாங்க வச்சா அதை நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? ஏன்னா ஒரு ஒரு லார்ஜ்லி நீங்க கூடிய விமர்சனங்கள், பொலிட்டிக்கல் விமர்சனங்களுக்கு நான் மாற்றுக்கிறது இல்லை, சொல்லக்கூடிய எல்லா உரிமையும் உங்களுக்கு இருக்கு. ஆனா தேர்தல் வெற்றியை வெறுமனே அதை மட்டுமே வச்சு கடந்து போயிடுறீங்களா? மக்கள் வந்து அப்ப வாக்களிக்கவே இல்லையா? இயல்பான வாக்குகளே இல்லாம தான் அவங்க வெற்றி பெறாங்களா? அதை எப்படி அப்புறம் அந்த விமர்சனத்தை பார்க்கறது? இல்ல, நீங்க ஒரு எதிர்க்கட்சி, நாங்க ஒரு ஆளுகின்ற கட்சி, நாங்கள் பலமாக இருக்கின்றோம் அப்படிங்கிறது எதை வச்சு சொல்றோம்னா, ஆப்போசிட் இருக்கிறவங்களை வச்சு தான் சொல்ல முடியும். சரி, இன்னைக்கு ஆப்போசிட்ல இருக்கிற நிலைமை உங்களுக்கு எல்லாம் தெரியும். இன்னைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, மற்ற கட்சிகள், இதற்கு முன்பு இருந்த கூட்டணி எப்படி இருந்தது, இப்பொழுது எப்படி இருந்தது, ஒருவரும் கொள்கை ரீதியாக அது அதிமுக ஆகட்டும் பாஜக ஆகட்டும் தங்களை பலப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இன்னைக்கு களத்தில் இறங்கி இருக்கிறாங்க. ஆனா திமுக பொறுத்த வரைக்கும் பல்வேறு பிரிவுகளை தூண்டி சாதி ரீதியாகவும் மத ரீதியாகவும் பல கட்சிகளை ஒருங்கிணைத்து கையில வைத்துக் கொண்டு ஒரு பிரிவினைவாத சக்தியாக மாறி இன்னைக்கு வந்து ஒரு ஓட்டுகளை பெற்றிருக்கிறது. அது உண்மைதான். ஆனா என்னுடைய கொள்கை எல்லாம், நீங்க 40 கடந்த முறை 38 எம்பிக்களை வைத்திருந்தீர்கள், என்ன செய்தீர்கள் தமிழ்நாட்டிற்கு? இப்பொழுது 40 எம்பி, இதையும் சேர்த்து 40 எம்பிக்கள், இதையும் சேர்த்து 39 ஜெயிச்சிருக்கிறீங்க. என்ன செய்பவர்கள் தமிழ்நாட்டிற்கு? நீங்க இடைத்தேர்தல் ஜெயிச்சாலும் அல்லது என்ன மாற்றம் இருக்கு? நாகராஜ் சார், என்னோட கேள்வி என்னன்னா சார், நான் தேர்தலுக்கு இல்ல, எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை சார். இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி எனக்கும் பிரதமர், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் பிரதமர், மத்திய அரசு எனக்கும் மத்திய அரசு, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கும் மத்திய அரசு. மத்திய அரசு செய்யாமலா போயிடும்? நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்ன செஞ்சீங்க? 40 பேர் வெற்றி பெற்றதனால் தமிழ்நாட்டுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, இந்திய அரசு தானே நமக்கு எல்லாத்துக்கும் ஒரே அரசு, ஒரே மத்திய அரசு கொடுக்க போறீங்க. இவங்க இங்கிருந்து பிஜேபி வெற்றி பெறவில்லை என்றால் கொடுக்க மாட்டோம்ன்ற மாதிரியான ஒரு மீனிங் ஆயிடுதுல நீங்க சொல்றது? இல்ல, அப்படி நான் சொல்லலைங்க. நீங்க ரேவந்த் ரெட்டி இப்ப வந்து ஜெயிச்சு வந்திருக்கார். எஸ், அவர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுங்களா? அவர் காங்கிரசுடைய முதலமைச்சர் தான். நான் இந்த தேசத்தின் என்னுடைய மாநிலத்துடைய வளர்ச்சிக்காக நான் மத்திய அரசோடு இணைந்து செயல்படுவேன்னு சொல்றார். எஸ், நீங்க ஆரம்ப காலம் முதல் எடுத்துங்க, பிஜேபி வந்த வரைக்கும். அதற்கு முன்பு கோ பேக் மோடி என்று சொன்னவர்கள் ஆட்சிக்கு வந்த முன்பு பாரத பிரதமரே பலமுறை இங்க வந்து அவர்களுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் செய்த நிகழ்ச்சிகளை துவக்கி வைத்தார்கள். பல்வேறு திட்டங்களுக்கு எல்லாம் அவர்கள் அடிக்கல் நாட்டினார்கள். இதையெல்லாம் வரவேற்றதா? இல்ல பாரத நம்முடைய ஸ்டாலின் அவர்கள் கடைசியாக நீங்க தூத்துக்குடி ஆகட்டும் மற்ற இடங்களில் கலந்து கொண்டு அதை வரவேற்றார்களா? இல்லை 17-18 திட்டங்களை கொடுத்தோமே, எதையாவது ஏற்றுக்கொண்டு பாராட்டினார்களா? எந்த திட்டத்தில் வருமானம் வருகிறதோ அதை மட்டும் ஏற்றுக்கொண்ட திமுக அரசு எந்த திட்டத்தால் மக்களுக்கு பயனோ அதை ஏற்றுக்கொண்டதா? எங்களுடைய திட்டத்தை எடுத்து அவருடைய பெயரை எந்த திட்டங்களால் மண்டல எந்த திட்டத்தில் மத்திய அரசினுடைய எந்த திட்டத்தில் தமிழ்நாடு அரசு அல்லது இப்ப நீங்க தேசிய கல்வி இல்ல, நீங்க திமுக வருமானம் பத்தி சொல்றீங்களா, தமிழ்நாடு அரசு வருமானம் குற்றம் சாட்டுறீங்களா? உங்க சமீபத்தில் தேசிய கல்வி இல்ல அங்கிருந்து வர்ற நிதி எந்த வகையில் அதிகம் வந்தால் அதை பயன்படுத்தி பெற முடியும் அப்படிங்கறது தான் திமுக உடைய உதாரணம் சொல்றேன். இப்ப நீங்க தேசிய கல்விக் கொள்கையில எதிர்த்தவர்கள் கட்டமைப்பை மேம்படுத்துவதற்காக நிதி வருகின்ற போது அதை ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு அந்த பணத்தை பெற்றுக்கொண்டு 15000 கோடி பணம் அதை ஏற்றுக்கொண்டு அந்த திட்டத்தை செயல்படுத்த துவங்கினார்கள். இது அந்த தேசிய கல்விக் கொள்கையோடு தேசிய கல்விக் கொள்கை பள்ளிகள் கல்லூரிகளை பள்ளிகளை மேம்படுத்துகின்ற ஒரு நிதி வருது அங்கிருந்து. அதற்காக அந்த தேசிய கல்வி மூலமா நிதியை கொடுக்கிறாங்க. அதை உடனே பெற்றுக்கொண்டது அரசு, உடனே பெற்றுக்கொண்டு செயல்படுத்த துவங்கியது. அது பார்ட் ஆஃப் தேசிய கல்விக் கொள்கை தான். ஆனால் கொள்கையை ஏற்றுக்கொள்ளவில்லை, பணத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இப்படி நான் பல உதாரணங்களை கொடுக்க முடியும். நீங்க ஒவ்வொரு முறையும் பாருங்க, மத்திய அரசை எதிர்ப்பதை மட்டுமே நோக்கம் வச்சிருக்காங்க. மத்திய அரசை எதிர்ப்பது இதை மட்டுமே நோக்கமாக திராவிட முன்னேற்ற கழகம் அரசியல் ரீதியா